11வது கேள்வியிலிருந்து ஒரு ஊடகத்தில் உள்ள விருத்தியாடையின் சமன்பாடு y சமன் 0.15 அந்த இடத்துல சைன் வெளி கொண்டு வரணும் மிஸ் ஆகி இருக்குது எழுதிக்கோங்க. சைன் 10 பை t மைனஸ் 5/11 into pi x எனும் சமன்பாட்டினால் தரப்படுகிறது. இங்கு y, x என்பன சென்டிமீட்டரிலும் t வந்து செகண்டிலும் அளக்கப்படுதாம். இவ் அலை செல்லும் ஊடக துணிக்கையின் உயர்கதி யாது? ஊடக துணிக்கையோட உயர்கதி. இந்த சமன்பாடு எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்டால் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நான் இந்த சமன்பாடு படிச்சிருக்கிறோம். எங்க எலிமேசி இயக்கத்துல படிச்சிருக்கிறோம். வட்ட இயக்கத்தை நாங்க எலிமேசி இயக்கம்னு சொல்றது இல்லை. வட்டத்தின் விட்டத்தின் வழியான இயக்கத்தை எலிமேசி இயக்கம்னு சொல்லுவேன். அதுல நான் இந்த இடப்பெயர்ச்சி வைய ப்ரூஃப் பண்ணினேன். ஏஆருடைய வட்டத்துல ஒரு துணிக்கை உள்ள நேரம் அந்த விட்டத்தின் வழியான இயக்கத்தை நான் கன்சிடர் பண்ணி சமநிலை தானத்தை நான் கிடையாக எடுத்து இதுல இருந்து எந்த ஹைட்ல அந்த துணிக்கை இருக்குதோ அதை நான் இடப்பெயர்ச்சி கதைச்சி அந்த வைய நான் திரும்பிய கோணம் தீட்டா சார்பாக a sin தீட்டா கதைச்சேன். இது சீரான வட்ட இயக்கமாக இருக்கணும், கோண வேகம் மாறாது. இங்கே தொடங்கி இங்க வரதுக்கு எடுத்த டைம் t ஆக இருந்தால் இங்க திரும்ப எழுதலாம் sin தீட்டாக்கு பதிலாக ஒமேகா t கதைக்கலாம். ரைட்? இங்க கவனம், நாங்க சமநிலை தானத்தை கிடையாக கருதுறதால வலிமையா தெரியும் x அச்சு y அச்சு கருதலாம். ஸோ கிடையாக வர்றதுதானே ஆரம்பம் x அச்சு. ஸோ நான் கோணங்களை x அச்சிலிருந்து இடஞ்சுழியாகத்தானே அளந்துட்டு வருவேன். அப்ப அதனால நான் கிடையாக நான் x அச்சு சூஸ் பண்றதால இங்க நான் டிரெக்டாக ஒமேகா t அல்லது தீட்டான்னு போடுறேன். சப்போஸ் நான் இந்த இயக்கத்தை இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக கதைச்சு நான் செய்ய வந்திருந்தால் எடிஷன் ஆகிறது 90 பாகை இதோட சேர்ந்து வரும் தீட்டாவோட. அப்புறம் உண்மையா இந்த சிச்சுவேஷன் நான் இடப்பெயர்ச்சி வண்டி யாரை கதைக்கணும் என்றால் இப்படி கதைக்கணும். எப்படி கதைக்கணும்னா இது ஈக்குவேஷன் y சமன் a sin ஒமேகா t பிளஸ் π/2. நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். π/2ங்கிறது 90 பாகை இங்கிருந்து எட் பண்ணேன். ஓகே, அப்ப அதே மாதிரி நான் எங்கன பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றேனோ இந்த சமநிலை தானம் இல்லாம வேற இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அந்த கோணத்தை நான் சேர்த்து தான் கொடுக்கணும். அதுதான் எஸ்எச்சத்தினுடைய இடப்பெயர்ச்சிக்கான இது சமன்பாடாக இருக்கும். ஓகே, பட் இவன் எழுதுகிற சமன்பாடு ஏதோ ஒரு எஸ்எச் மாற்ற துணிக்கு தான். ஓகே, அவனது விருத்தியோட சமன்பாடு தாரான். ஸோ விருத்தியாளங்கிறது ஒரு எஸ்எச்மாக கருதுவோம். அப்ப அதனுடைய இடப்பெயர்ச்சி சமன்பாடு இது. அப்ப இவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இங்க மைனஸ் யூஸ் பண்றார். இது மைனஸாக இருக்கலாம், பிளஸ் ஆக இருக்கலாம், நோ இஷ்யூ. மைனஸ்னா மீனிங் வலது பக்கமாக அடை போகுதுன்னு சொல்றோம். ஓகே, செலக்ஷன் எடிஷனலாக கதைச்சோம் என்றால் இது விருத்தியாளனுடைய இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு இது. இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் கதைச்சோம் என்றால் அதை எந்த சொல்றோம்னா அந்த அலை வலப்பக்கம் போகுதுன்னு சொல்லும். அது பிளஸ்ஸாக இருந்தால் அந்த அலை இடப்பக்கம் போகுதுன்னு சொல்லும். ஓகே, ஸோ அது எப்படியோ இந்த சமன்பாடு ஒரு எலிமேசி இயக்கம் மாதிரி கன்சிடர் பண்ணி இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடுன்னு எடுக்க போகிறேன். அப்ப எஸ்எச்சத்தில் இடப்பெயர்ச்சி சமன்பாடு y சமன் a sin ஒமேகா t ஜெனரல் ஈக்குவேஷன். சப்போஸ் இது ஒரு வேறொரு அவத்தையிலிருந்து தொடங்கி இருந்தால், அவத்தையை கதைக்கிறது கோணமா வேறொரு கோணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அந்த கோணத்தை மென்ஷன் பண்ணணும். இவன் மைனஸ்ல தந்தால் மைனஸ் போட்டேன், தேவைன்னா பிளஸ்ல கதைக்கலாம், நோ இஷ்யூ. இங்க கூட பிளஸ்னு கதைங்க, இஷ்யூ இல்லை. நான் அதை கம்பேர் பண்றதுக்காக நான் மைனஸையே போடுறேன். ரைட்? ஓகே, இப்போ எனக்கு உயர் கதி கேட்குறேன். Vmax தெரியும் எனக்கு எஸ்எச்சத்தில் a ஒமேகாவாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க பார்க்க. ஏங்கிறது யாராக இருக்குது? 0.15 சென்டிமீட்டர் போடுறேன். ஒமேகாங்கிறது கம்பேர் பண்ணுங்க 10 பை இவ்வளோ வருமா? டீக்கு பதிலாக டி இருக்குது. ஸோ ஒமேகாங்கிறது 10 times பை. அது மொத்தம் 1.5 பை சென்டிமீட்டர் per செகண்ட்ங்கிறது ஆன்சர். எத்தனையாவது ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். Now, 12th question, 12வது கேள்வி. சிறிய வேறுபாடுடைய மீட்டரன்களை இரு ஒளியலைகள் அடிப்பை உருவாக்கும் போது 0.2 செகண்ட் நேர ஆயிடையில் உயர்வு இழிவு செறிவுகளையுடைய ஒளி கேட்டது. அடிப்பு மீட்டரன் யாது? ரைட்? எனக்கு தெரியும்
அலைகளிட மேற்பொருந்துகை. அலைகள் மேற்பொருந்துகை அடையும் நேரம் 3 விதமான தோற்றப்பாடு உருவாகும்னு தெரியும் உங்களுக்கு. அது ஒன்று இது தலையீடு. தலையீடுங்கிறதுல ஆக்க தலையீடு அழுத்த தலையீடுன்னு படிச்சிருப்பீங்க. அது மாதிரி நின்ற அலைகள் ஒன்று உருவாகும். ஓகே, விருத்தி அலைகள் மாதிரி நின்ற அலைகள் ஒன்று உருவாகும். அடுத்தது அடிப்புகள் ஒன்று உருவாகும். அடிப்புங்கிறது கிட்டத்தட்ட 2 டிஃப்ரெண்டான ஃப்ரீக்வன்சிஸ் லைக்ஸ், இன்னொரு வித்தியாசமான 2 ஃப்ரீக்வன்சி உள்ள அலைகள் மேற்பொருந்துகை அடை நேரம் உருவாகும். அப்போ அந்த அடிப்பு உருவாகிற நேரம் அந்த அதோட ஷேப் எப்படி வரும்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதை நான் கருதுறேன் ஒரு நீண்ட அலை உருவாக. இந்த நேரம் எப்படி அலை வரும்? ஸோ இந்த மாதிரியான ஷேப்ஸ் கொஞ்சம் உருவாகும் சார் நின்ற அலை சிச்சுவேஷன். இப்போ அந்த அடிப்புல 0.2 செகண்ட் நேர ஆயில உயர்கமா இழிவு செறிவுடைய ஒலி கேட்டுதான். அப்போ உங்களுக்கு தெரியணும், வீச்சம் கூடவாக இருந்தால் ஹை சவுண்டாக இருக்கும், சக்தி கூட. வீச்சம் மினிமமாக இருந்தால் லோ சவுண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உயர் செறிவுக்கும் தாழ் செறிவுக்கும் இடப்பட்ட இந்த டைம் கேப் தான் நான் தர 0.2 செகண்ட். பட் எனக்கு தெரியணும் அடிப்பு மீட்டருங்கிறது நான் எப்படி மெஷர் பண்ணாங்க, அடுத்தடுத்த உயர் வீச்சத்தை நான் மென்ஷன் பண்ணினால் ஓகே. அடுத்தடுத்த உயர் வீச்சம் எங்கன தோன்றுதோ அதை நான் என்ன செய்யலாம்னா நான் இதாக கருதலாம், அடுத்தடுத்த உயர் வீச்சம். ஓகே, ஸோ திரும்ப சொல்றேன், அடிப்பு மீட்டர் நான் மெஷர் பண்றது இந்த கர்வ்ஸ் வருது, இந்த கிராஃப்ல வளைவு வருது, இந்த வடிவம். இந்த வடிவத்துல உயர் வீச்சத்தை நான் மென்ஷன் பண்ணால் அடுத்தடுத்த உயர் வீச்சத்துக்கு இடப்பட்ட தூரம் தான் யாராக இருக்கும்னா அடிப்பு மீட்டராக இருக்கும். அடிப்பு மீட்டர் அடைவு காலமாக இருக்கும். சாரி, ஓகே, அடுத்தடுத்த உயர் செறிவுக்கு இடப்பட்ட நேரங்கள் அடிப்புட அடைவு காலமாக இருக்கும், ஆவரண காலமாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல இது 0.2 செகண்ட், இந்த டி என்னவாக இருக்கும் 0.4 செகண்டாக இருக்கும். இப்போ அவன் கேட்கறது அடிப்பு மீட்டர் யாருன்னு கேட்கிறான். இப்போ எனக்கு தெரியும் அடிப்பு மீட்டருங்க அடைவு காலத்தின் தலைக்கீழ் 1 கீழ் 0.4 10 கீழ் 4 மாதிரி 2.5 செகண்ட் -1 அல்லது ஹெர்ட்ஸ் 2.5 ஹெர்ட்ஸ். தேர்ட் ஆன்சர் 12வது. 13வது ஒரு படத்தை டிபெண்ட் பண்ணது. இந்த மாதிரியான ஒரு ஷேப் உண்டு. அது தாழ் புள்ளி, இது 2r உயரம் இந்த லெவல்ல இருந்து இது r. ஓகே, இது c. கோணங்களாக மார்க் பண்ணிட்டு நம்ம தேவைன்னா அதை மார்க் பண்ணுறேன். இப்போதைக்கு இது மட்டும் எழுதிக்கொள்ளும். அது மாதிரி இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ஏன்ற ஒரு பாயிண்ட், இந்த இடம் b ஆக, அது தாழ் புள்ளி c ஆக, அண்ட் இது d ஆக இருக்கு. பார்ப்போம். வினாக்கள் 13,14 சிம்பிளியம் திணிவு ஒரு பாதையில் படத்தில் காட்டியவாறு விடப்படுகிறது. அப்பாதையானது ஏயிலிருந்து டி வரை ஒப்பமானதாகவும் ஏயிலிருந்து டி வரைக்கும் ஒப்பமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு இல்லை. டிக்கு பின் ஒப்பமற்றதாகவும் காணப்படும். ஸோ இதுக்கு பிறகு இந்த பாதை கொஞ்சம் காரணமுறதாக இருக்கும். ஓகே, ஒப்பமானதாக இருக்க போகுது. ஸோ இந்த ஷேப்பாக அது இருக்க போகுது டிக்கு பிறகு. பாதையினால் திணிவுக்கு பியில் உள்ள கணத்தில் கொடுக்கப்பட்ட செவ்வன் மரத்தாக்கம் யாது? இப்ப எனக்கு கொஞ்சம் பார்க்க விளங்குது. இந்த துண்டு கால் வட்ட பருதி மாதிரி இருக்குது, வட்டத்துல கால்வாசி மாதிரி எனக்கு தெரியுது. சரி, அப்ப இந்த ஒரு துணிக்க எம் திணிவுல துணிக்க இந்த இடத்துல இருந்து விடப்படுது, எம் திணிவு துணிக்கு மீது விடப்படுது. அப்படின்னா விடப்படுதுன்னு சொன்னா நினைச்சு கொள்ள வேண்டியதுதான் ஆரம்ப வேகம் 0. அப்ப இது இந்த இடத்துக்கு இந்த பொசிஷனுக்கு வார நேரம் அதுல தாக்குற செவ்வன் மரத்தாக்கம் என்று கேட்கிறான். எகைன் இந்த B to Cங்கிறது கால்வட்டத்தின் பகுதி. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன செய்யும்னா அது ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றும். அப்ப வட்ட இயக்கம் ஆற்றுதுனால் நான் ஆல்ரெடி காலேஜன்
ஒரு துணிக்கு h ஹைட்ல இருந்து ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்டால் அது நான் கருதுற பாயிண்ட் அடைகிற நேரம் அட வேகம் என்னவாக இருக்கும்? ஸோ நான் கேட்கறது இந்த இடத்துக்கு வார நேரம் அட வேகம் என்னவாக இருக்கும்? ரூட் ஆஃப் 2gh ஆகும். இந்த hங்கிறது 2rன்னு வரும். ஓகே, ஸோ ஆகவே என்ன வரும்னா ரூட்டுக்குள்ள 4gr வரும். அப்போ இந்த இடத்துல கடக்குன இந்த வேகம் இந்த வியாக இருக்கும். நான் போட்ட வி தான் இதான் இதுவாக இருக்கும். இப்ப செவ்வன் மரத்தாக்கம் எப்படி தாக்கும்னா மையம் நோக்கி தாக்கும். ஏனால் அதுதான் மைய நாட்ட விசையாக இருக்கும். வட்ட இயக்கத்தை ஆற்ற தொடங்க போகுது. ஸோ கட்டாயம் வர வேண்டிய ஒரு ஃபோர்ஸ் மைய நாட்ட விசை. அப்ப நான் வில மையம் நோக்கி F(ma) போட்டால் இதுல மையம் நோக்கி தாக்குறது செவ்வன் மரத்தாக்கம். அது சமன் வட்ட இயக்கம் mv²r மைய நாட்ட விசைக்கான சமன்பாடு. ஸோ ஆரை கேட்கிறாங்க. m ஓகே, bங்கிறது இந்த இருக்குது, ஸ்கொயர்டுங்கிறதால ரொட்டி இல்லாம வரணும். 4gr அதன் கீழ் எகின் r r கேன்சல் ஆகணும். இதுக்கு நான் r டேஷ்னு போடணும். ஏன்னா r ஐக்கு r தரதால. ஸோ செவ்வன் மரத்தாக்கம் r டேஷ் இல்லாட்டி rb போடுமே, ஈஸியாக இருக்கும். rb. ஸோ ஆகவே rb என்னவாக இருக்கும்? 4mg ஆக இருக்கும். ஆன்சர் 4mg. எத்தனையாவது? 4வது ஆன்சர். இப்படி 14க்கு வந்தோண்டால் பாதையினால் திணிவுக்கு சீல் உள்ள கணத்தில் கொடுக்கப்படும் மரத்தாக்கம் யாது? செவன் மரத்தாக்கம் யாது? சீல. இப்ப அது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வருது, அதிதாழ் புள்ளிக்கு வருது. அப்ப அதிதாழ் புள்ளிக்கு வர நேரம் இட வேகம் என்னவாக இருக்கும் சொல்லுங்க. சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ணி காணலாம், அல்லது கீழ் நோக்கி v²= போட்டு காணலாம். பட் நான் ஆல்ரெடி சொல்ல ஷார்ட்கட் என்னது, இந்த பாயிண்ட்ல இருந்து இப்ப மொத்த ஹைட் அளக்க போறோம். சொல்ல வரும் மொத்தமாக இது வரைக்கும் 3r வரும். அப்ப h உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து போடப்பட்ட துணிக்க நான் கருதப்படுற பாயிண்ட்டுக்கு வந்து விழுற நேரம், ஓகே, அந்த வேகம் நான் வீடேஷன் சொல்றேன், யாராக இருக்கும்? 2gh ஆக இருக்கும். இந்த லெவல்ல இருந்து நான் கருதுற h வந்து 3r. ஸோ ஆகவே வீடேஷன்ங்கிறது என்ன வரைக்கும்? ரொட்டுக்குழுக்க 6gr வரும். அது மாதிரி இந்த சீல வச்சு செவ்வன் மரத்தாக்கம் மேல் நோக்கி தாக்கும், இதுக்கு நான் rcன்னு சொல்றேன். அது மாதிரி கீழ் நோக்கி நிறை தாக்கும் mgன்னு சொல்றேன். ஓகே, கீழ் நோக்கி mg தாக்கும். ஆக இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? 14வதுக்கு மையம் நோக்கி F(ma) போடு. மையம் நோக்கி தாக்குறது rc செவ்வன் மரத்தாக்கம், நிறை ஆப்போசிட்டாக கீழ் நோக்கி தாக்கும் -mg சமன் mv டேஷ் இந்த இடத்துல (r) கேபிட்டல் R. ஸோ எனக்கு rc வேணும், அங்கே கொண்டு போனால் mg பிளஸ் m இன் கீழ் r v டேஷ் ஸ்கொயர்டுங்கிறது ரொட்டி இல்லாமல் வரும், 6gr வரும். r கேன்சல் ஆகின 6mgr. ஸோ டோட்டலி 7mg. 6mg plus mg 7mg வரும். ஸோ ஆகவே இரண்டாவது ஆன்சர். 14வது ஆன்சர், செகண்ட் ஆன்சர். 15வது கேள்வி ஒரு யூக்ளாய்ட் சம்பந்தப்பட்ட எலிமிசேக்கத்தோட ரிலேட்டடான கொஸ்டின். இந்த கொஸ்டின் 15வது கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ். அதாவது எங்களுக்கு ஒரு எளிய ஊசலுடைய அடைவு காலத்துக்கு சமன்பாடு தெரியும், அதே மாதிரி விச்சுருள்ள அடைவு காலத்துக்கு சமன்பாடு தெரியும். ஓகே, திணிவு காட்டப்பட்ட விச்சுருள்ள அடைவு காலத்துக்கு யூக்ளாய்கள்ல திரவங்கள் இயக்கமும் ஒரு SHM தான். பட் அதுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியாது, காரணம் சிலபஸ்ல இல்லை. அதுக்காக கேள்வி வருமானு கேட்டால் டிரெக்டாக அப்ளை பண்ற மாதிரி ஈக்குவேஷன் வராது. கதைக்கிறேன்னா கேள்வி பார்த்துட்டு வருவோம். குறுக்கு வெட்டு பரப்பு சிம்பிள் A உடைய சீரான யூக்ளாய் திறந்த முனைகள் மேலே இருக்குமாறு பிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே, எப்படி? இது யூக்ளாய், இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு சிம்பிள் A, சமனான குறுக்கு வெட்டு பரப்பா. இது வந்து திறந்த முனைகள் மேலே இருக்கிற மாதிரி பிடிக்கப்பட்டுகிறது. அதன் ஒரு முனையில் திணிவு கேபிட்டல் M-னையும் அடர்த்தி சிம்பிள் D-னையும் உடைய திரவம் ஒன்று ஊற்றப்படுகிறது.
இத்திரவ நிரலானது குழாயில் அலைகிறது. அவ்வாறு அலையும் திரவ நிரலின் ஆவரண காலம் யாது? இப்போ நான் நல்லா விளங்கணும். இங்கே நான் திரவத்தை ஊற்றி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த திரவம் இந்த யூக்ளாயில் சும்மா சமநிலை இருக்கும். அப்போ அது எதுவுமே சேர்க்கும் இல்லை. இது சப்போஸ் நான் கொஞ்சம் விரலால் இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி செஞ்சு இது கொஞ்சம் திரவத்தை கீழே அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சமநிலையில் இருக்கும். அப்படின்னா இது தூக்குனத்தோட அமுக்கி பிடிச்சதும் எது வேணாலும் ரிலீஸ் பண்ணினதோட இந்த திரவம் அங்காளியும் இங்காளியும் ஒரு அசைவை ஆற்றும். அது ஒரு மாற அளவு காலமுடைய எளிமை சேர்க்கமாக இருக்கு. அப்போ அந்த எளிமை சேர்க்கத்துக்கான சமன்பாடு ஒன்று இருக்குது யூக்ளாயில். எப்படி எங்களை எலியூசலுக்கு டி சமன் 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G-யோ, எப்படி விச்சுளுக்கு M/K-யோ, அது மாதிரி இங்கேயும் L/G மாதிரி ஒரு சமன்பாடு இருக்குது. அது என்னென்றா நாங்கள் தாரன் பாருங்க. 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிம்பிள் H/Gன்னு ஒரு சமன்பாடு இருக்குது. Hங்கிறது ஒரு புயத்தில் இருக்கக்கூடிய திரவ நிலையோட ஹைட் எளிமை சேர்க்கறதுக்கான சமன்பாடு. பட் இது எங்கன்னா சிலபஸ்ல இல்லை. அப்போ இதை டிரெக்டாக வச்சு கேள்வி கேட்க இயலாது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். பட் இவன் கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு நான் இது மாதிரி கேட்கலாம். அப்போ அவனாக ஒரு ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ண சொல்றான். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதான் கேட்கல. இந்த ப்ரூஃப் உங்களுக்கு கேட்கல. ஸோ அவன் சொல்ல சில கண்டிஷன்ஸ் கீழே என்ன வரும்னு கேட்குறான். ஓகே ரைட். இப்போ இதுக்கு மொத்த திரவத்தில திணிவு கேபிட்டல் M. நல்ல கவனம். இது மொத்த திரவம். அது மாதிரி திரவத்தில் அடர்த்தி சிம்பிள் V. ஆல்ரெடி கதைச்ச மாதிரி நான் இதை கொஞ்சம் ஒரு சிஸ்டம் வச்சு கொஞ்சம் அமுக்குறேன். இந்த திரவத்தின் மட்டத்தை கொஞ்சம் அமுக்குறேன். இப்போ அமுக்குன்றால் அமுக்கிற நேரம் என்ன நடக்க போகுது? இந்த லெவலுக்கு கீழே கொஞ்சம் திரவத்தை நான் கொண்டு வரேன். அப்போ என்ன செய்யும்? இதில் அந்த லெவலுக்கு மேலே அந்த திரவம் வரும். எக்ஸ் தூரம் இங்கே கீழே வரணும்னு வச்சுக்கொள்றேன்னா, அப்போ இது எக்ஸ் தூரம் மேலே வரும். சம்திங் எக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறானா இல்லைண்ணே? ஸோ எக்ஸ் தூரம் இங்கே அமுக்குனா எக்ஸ் தூரம் மேலே வரும். இப்போ கை எடுத்து நான் என்ன செய்யும் இது திரும்ப இப்படி எளிமை சேர்க்க மாட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தெரியணும் இந்த லெவலுக்கு மேலே இதுவும் எக்ஸ் ஆக இருக்கும். ஸோ டோட்டலாக 2x ஹைட் வரும். சரி ரைட். இப்போ இந்த முழு தொகுதி முழு திரவமுமே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்து ஒரு எளிமை சேர்க்க மாற்ற போகுது. ஓகே, நோ இஷ்யூ. ஃபுல்லாக முழு திரவம் மாற்ற போகுது. இந்த சிச்சுவேஷன் இந்த பொருள் எப்படி இருக்கும்னா சமநிலையில் இருக்கும். இந்த படம் சமநிலையை குறிக்கும். ஓகே, இந்த படம் SHத்தை குறிக்கும். ஓகே, ஏன்னா இவர் ஒரு கட்டத்தில் கீழே வர இவர் மேலே போகும். அடுத்த இதில் இவர் கீழே வர திரும்பி இவர் மேலே போகிற இந்த பாட்டு நடக்கும். அப்போ இங்கே என்னென்னால் நான் இங்கே கையால் அமர்த்தி பிடிச்சிருந்தால் இது கொஞ்சம் கையை கூட அமுக்கி கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தால் இந்த எளிமை சேர்க்கவும் நடக்காது, சமநிலையில் இருக்கும். கை எடுத்ததுக்கு பிறகு SHம் நடக்க போகுது. அப்புறம் கையால பிடிச்சிருந்தால் இந்த தொகுதியில தாக்குற விலை விசை 0. காரணம் சமநிலை. கையால பிடிச்சிருந்தால் அசைவிடாம பிடிச்சிருந்தால் விலை விசை 0. ஸோ சமநிலை. கையை எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல கன்சிடர் பண்ணுங்க. இவ்வளவு பகுதியில் அமர்ந்திருக்கிற திரவம் இருக்கிறது தானே, இந்த திரவத்தில நிறைதான் இந்த SHத்துக்கு தேவையான விசையாக அமையும், சமப்படுத்தப்படாத விசையாக அமையும். ஓகே, எங்களை F நேர் சமன் -x படிச்சோம். ஸோ அது அந்த விசையை தாரது இந்த பகுதியில் உள்ள திரவத்தில நிறை. ஓகே, ஸோ ஆக எனக்கு சீரான குறுக்கீட்டு பரப்புல குழாய்னு தெரியும். இதில் நிறை வந்து இங்கே சென்ட்ரலில் தாக்கும் mg. ஸோ இந்த mgயை காண்றோம். ஃபர்ஸ்ட் நான் இயக்க திசை F MA போடுவோம். இது மேல் நோக்கி அசையும். ஓகே, எனக்கு SH படத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு. சமநிலை தானத்திலிருந்து இவர் கீழே வாரா, இவர் மேலே போகிறார். ஸோ இப்போ இயக்க திசையில் F MA போட்டு, ஸோ மேல் நோக்கி போட்ட நேரம் நிறை கீழ் நோக்கி தாக்கும். ஸோ -mg. ஓகே, சமன் எம்னு போட போகிறோம். இந்த முழு தொகுதியும் தான் SH மாற்றும். ஸோ முழு தொகுதியில் திணிவை தான் போடுவோம்னா கேபிட்டல் M இன்ட்டு A. சரி, மைனஸ் இந்த சிம்பிள் எம்முக்கு பதிலாக போட்டால் ஒரு உருளை மாதிரி குறுக்கு வெட்டு பரப்பு இன்ட்டு 2x கனவளவு இன்ட்டு D. G சமன் கேபிட்டல் M பிரிக்கிறேன் இன்ட்டு A வரும். ஸோ A எதுவாயாக்குனால் -ADG கேபிட்டல் M 2ADGM கேபிட்டல் M இன்ட்டு x சமன் இதுன்னு வரும். ஓகே, ஸோ எந்த வடிவத்தை ஒத்ததுனால் -ω² x வடிவத்தை ஒத்தது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுற நேரம் ஒமேகாங்கிறது √2AD
g by capital M. பட் எனக்கு தெரியும் ஒமேகாங்கிறது என்ன 2 pi by t அலைவு காலம் t. ஸோ t எங்க கொண்டு வந்து என்ன பெருக்கினா 2 pi square root of m over 2a/dg வரும். ஸோ அலைவு காலம். இது ஆன்சர் உண்மையாக 4வது வரணும். உங்களுடைய ஸ்கீம்ல 3வது கொடுத்திருக்கிறான். ஸ்கீம் ஆன்சர் பிழை. இது ஆன்சர் டெஃபினெட்லி 4வது ஆன்சர். சரி, m into 2a/dg வரணும். சரியா? அவங்க என்ன சொல்ல வரேன், எஸ்எச்எத்துக்கான இந்த யூக்ளைடு திரவத்தில் எழுகை எந்த ஒரு எஸ்எச்எம், சாரி யூக்ளைடு திரவத்தில் அசைவு ஒரு எஸ்எச்எம், பட் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்குது, பட் கேட்க இயலாது, காரணம் அவுட் ஆஃப் சிலபஸ். பட் அவன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், வராதுன்னு சொல்றதுக்கு இயலாது. சரி, அவுட் ஆஃப் சிலபஸ் வராதுன்னு சிலவங்க கான்ஃபிடண்டாக சொல்லுவாங்க, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், செஞ்ச மெத்தட் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ செய்யக்கூடியதாக இருக்குமே தவிர என்னது வராதுன்னு ஓரம் கட்டாதீங்க. சின்ன விஷயம். பழமையாக நாங்கள் ஒரு இயக்கத்தை எஸ்எச்எம்னு ப்ரூவ் பண்ணுவோம், அதுலேருந்து காணுவோம். அது எஸ்எச்எம்னு ப்ரூவ் பண்ணுற நாலேஜ் ஒன்று இருந்துட்டுனா ஓகே செய்யலாம். சரி ரைட். ஸோ இதில் நம்ம 15 கொஷின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் வீடியோவில் நாங்கள் மிச்ச பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, டவுட் எதுவும் இருந்தால் இஸ் யூஷுவல் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட்டில் கேட்டுக்கோங்க. ஸோ முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ.